ஆம், வணக்கம் அன்பு உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு வழமை போல உலகெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழ் உறவுகளுக்கு ஒரு புதிய நிறுவனத்தினுடைய திறப்பு விழாவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். அதாவது இப்பொழுது எங்களுடைய இலங்கை திருநாடு, அது குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டில் வாகனம் இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம். அன்னளவாக ஒவ்வொரு வீட்டிலையும் ஆளுக்கு ஒரு வாகனம் இருக்குது. அந்தளவுக்கு வாகனம் இன்றைக்கு மலிந்து விட்டது. வாகனங்களுடைய தொகை இன்றைக்கு கூடிக்கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே அந்த வாகனங்களை வைத்திருந்தால் மட்டும் போதாது, அதனை ஒழுங்காக பராமரிக்க வேண்டும். பராமரிப்பு நிறுவனங்கள் குறைவு. அதாவது வாகனத்தை சுத்திகரிப்பது மட்டுமல்ல, அதனுடைய பெயிண்டிங், அதாவது பெயிண்டை வளமையாக நல்லா பேணினால்தான் இந்த எங்களோட சவர் நீர் பிரதேசத்தில் துருப்பிடிக்காத வாகனம் இருக்கும். அந்த வகையில் வாகனத்தினுடைய பெயிண்டிங்கை மையமாக வச்சு இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பெயிண்டிங் நிறுவனம் திருவாளர் ஜதுகுலன் அவர்களினால் இந்த பலாலி வீதியில் இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கு திறப்பு விழா. அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு எல்லோரும் வந்திருக்கிறோம். இன்றைக்கு திறப்பு விழாவில் அந்த முதலாவதாகவே ஒரு கார் அங்கே அழகாக கொண்டு வந்து பின் பவர் கலட்டப்பட்டு அங்கே விடப்பட்டிருக்கிறது பெயிண்டிங் வேலைக்கு. இந்த ஜதுகுலனுக்கு நெருக்கமான உறவுகள் அத்தனை பேரும் இன்றைக்கு அதில் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் இன்றைக்கு அழகாக மதிய பூசணம் கூட அங்கே வந்தவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் எல்லாம் வடிவாக இன்றைக்கு மதிய போசனம் உண்டு பரிமாறி செல்ல போகிறோம். ஜதுகுலனுடைய குடும்ப பின்னணி ஒரு சாதாரண பின்னணி அல்ல, ஒரு கல்வி புலத்து பின்னணி. ஒரு உயரிய கல்வி புலத்திலே பிறந்தவர். மிகவும் பிளான் பண்ணித்தான் இந்த மக்களுக்கு இந்த சேவையை தொடங்கி இருக்கிறார். கட்டாயமாக அப்போ மக்களுக்கு இன்றைக்கு கட்டாயமாக இந்த சேவை வேணுமென்றதுக்காக மிகவும் நீண்ட கால திட்டத்தில் அதை தொடக்கி இருக்கிறார். அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். அவர் இந்த பிரதேசத்தில் இந்த தொழில் நிறுவனத்தை போட்டு இன்னும் வளர்ந்து கொண்டு வர வேணும். இதோடு இணைந்த சர்வீஸ் சென்டர், சுத்திகரிப்பு நிலையங்கள், அதனோட வாகனத்தோடு தொடர்புடைய இன்னும் பல இதட்ட இந்த வளாகத்தில் இவர் போடலாம். ஏன்னா இவருடைய அந்த வளவை பார்க்கின்ற பொழுது பாரிய விஸ்தீர்ணமாக இருக்குது. அதோடு இவருடைய அந்த பெயிண்ட் ரூம் மிகவும் அழகாக காட்சி தருகிறது. அதாவது வெளிநாட்டிலே எவ்வாறு இந்த பெயிண்ட் ரூம் காணப்படுமோ அந்த முறையில் இந்த பெயிண்ட் ரூம் இங்கே தயாரிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் நாங்கள் உங்களுக்கு அழகான முறையில் வீடியோ பண்ணியிருக்கிறோம். அவருடைய மனைவியும் ஒரு நீண்ட ஒரு கல்வி புலத்திலாள். அவ மற்றும் சாதாரண ஒரு ஆள் அல்ல. எத்தனையோ லட்சங்கள் பெறுமதியாக தனது கல்வியை கற்று உயர்ந்திருக்கிறார். இந்தியாவிலேயும் சென்று கற்று இன்றைக்கு இலங்கையில் உண்மையாக பிறப்பு வீதம் குறைஞ்சு கொண்டு வர்ற இந்த காலகட்டத்தில் இந்த சனத்தொகை, அதாவது மக்கள் பேறு சம்பந்தமான இன்றைக்கு டாக்டர் சரவணம் ஐயா போன்ற மகப்பேற்று நிபுணர்கள் இன்றைக்கு மருத்துவம் செய்து வெளியிலே குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை வைத்தியத்தினூடாக பிள்ளை பேற்றை பெற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த துறையிலே ஒரு கைதேர்ந்து பட்டத்தை பெற்று வந்து இன்றைக்கு மண்ணிலே சேவை செய்து கொண்டிருக்கிற அவருடைய மனைவி. இவர்களுடைய இருவருடைய சேவையும் இன்றைக்கு எங்களுடைய மண்ணுக்கு தேவை. அந்த வகையிலே ஜதுகுலன் அவர்கள் இந்த வாகன பெயிண்டிங்கை இன்றைக்கு ஓப்பன் செய்திருக்கிறார்கள். அவருக்கு எங்கள் எல்லோரும் வாழ்த்துக்கள். அவர் மென்மேலும் இந்த தொழிலில் வளர வேணும், முன்னேற வேண்டும். தொழிலில் வளர்வது மட்டுமில்லை, தொழில் இன்னும் பல்கி பெருகி வர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துல வாழ்த்துகிறோம். எங்களுக்கெல்லாம் வயிறார உணவு தந்து எங்களை உபசரிக்கின்றார். எல்லோத்துக்கும் அவருக்கு நன்றியை கூறி இன்றைக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு இங்கே இருக்கின்ற எல்லோர் சார்பாகவும் உங்கள் ஏகே தாசன் நன்றி கூறுகின்றோம், விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
இப்பொழுது நிறுவனத்துடைய ஓனர் வருகின்ற விருந்தினர் ஒருவரை வரவேற்றுக் கொண்டு வருகின்றார். இவர்தான் எங்களுடைய இந்திய நிறுவனத்தினுடைய ஓனர் விருந்தினரை வரவேற்றுக் கொண்டு வருகின்றார். இன்றைக்கு நாள் வேலைக்கு பெயிண்டிங் வேலைக்கு ஒரு வாகனம் இங்கே கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. கார் உண்டு, அதனுடைய பவர் கலட்டி அது பெயிண்டிங் செய்வதற்கு இங்கே தயாராக நிறுத்தப்பட்டிருக்கின்றது.